சங்கீதம் 65:2 சொல்லுறது ஜெபத்தை கேட்கிறவர். அப்போ அவர் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன கொடுக்குறாரு? கேட்குறாரு, பதில் தருகிறார். அந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஜெப நேரத்தில் ஜெப நிலையில் இருப்போம், ஜெபிப்போம். அந்த ஜெபம் நம்ம ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கும்? ரொம்ப பலனாக இருக்கும். நம்ம ஜெபிச்சுட்டு போகிற ஒவ்வொரு ஜெபங்களும் நம்ம ஒவ்வொருவருக்கும் அது எப்படி இருக்கும்? ரொம்ப பலனாகவும் ஆசீர்வாதமானதாகவும் என்ன செய்யும்? இருக்கும். அதனால் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்ம ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை என்ன செய்வார். இன்றைக்கி என்ன காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலான்னு சொன்னால், கலாத்தியர் நிருபத்தில் ஆவியின் கனிகளை பற்றி சொல்லியிருக்கு. ஆவியின் கனிகள் எத்தனை? ஆவியின் கனிகள் எத்தனை? வரங்கள் எத்தனை? கனிகளும் 9 தான், வரங்களும் 9 தான். 9 கனிகளும் வேணும், 9 வரங்களும் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். நம்ம பிரயோஜனத்துக்காக ஒரு சில வரங்களாவது வேணும்னு என்ன செய்யணுமா? நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கலாத்தியர் நிருபத்தில் சொல்லப்பட்ட போல்